அன்பான இனிய நேயர்களே, இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது ஒரு ஜாதகத்தில் என்னென்ன பலன்களை ராசி லக்னம் இரண்டும் காட்டுகிறது என்பதை பற்றி. முதல்ல நம்ம லக்னத்தை பார்க்குறோம். லக்னத்தில் நிறையா எந்த பிளானட் உட்காந்துருக்கு, எந்த கிரகங்கள் அமைந்து உட்காந்துருக்கு, அதோட திருஷ்டி யார் யார் மேலே படுது, இல்லை அதுக்கு யார் திருஷ்டி பார்க்குறாங்க. அடுத்து அந்த கேந்திரம் திரிகோணம், அதாவது ட்ரையாங்கிள் கேந்திரா, அந்த ரெண்டு இடமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் பெனிஃபிட். இதுக்கு இந்த நல்ல கிரகங்கள் சுப கிரகங்கள் திரிகோணத்திலையும் இதுலேயும் இருந்தாக்க ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி நன்றாக வரும்பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் ஆரோக்கியமும் செல்வமும் பெருகும். இந்த 6, 8, 11 இந்த 6, 8, 12, 11 இதெல்லாம் எப்படின்னு கேட்டாங்க. 11 லாபஸ்தானம், 6, 8 ரோகஸ்தானம், 12 சுபகாரியங்களும் நடக்கும், எல்லாமே நடக்கும். 12ல் எந்த கிரகம் அமைஞ்சிருக்கு, எந்த கிரகத்தினால பாதிப்பு, சப்போஸ் 7 நாட்டு சனி ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னாக்க அந்த சனிக்கு 12ஆம் வீடு, அந்த சனியோட ஆரம்பத்தில் 2.5 years ஸ்டார்ட் பண்ணும்போது 12வது வீட்டில் இருந்ததுனாக்க அவங்களுக்கு ரொம்ப பாடு இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா மேஷராசி. இந்த மேஷராசிக்கு 7 நாட்டு சனி இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஜென்ரலாக இந்த மேஷராசி சனிங்கும் போது மீனத்தில் சனி என்டர் பண்ணாக்க மேஷத்துக்கு 7 நாட்டு சனி பிடிக்கும். அப்போது அந்த ஃபஸ்ட்டு ரவுண்டு இருக்கு இல்லையா, இட் மீன்ஸ் 2.5 years பார்ட் ரொம்பவே கடுமையாக இருக்கும். ஒன்று ஹெல்த் இஷ்யூ பாதிக்கும், ரெப்புடேஷன் கராபாகும். அதாவது ரெப்புடேஷன் சரியாக வர எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டாங்க, ஏதாவது பழிச்சொல்லுக்கு ஆளாவாங்க. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு கடன், ஹாஸ்பிட்டலைஸ்டு இதெல்லாம் நடக்கும். இது மாதிரி நம்ம அன்னெசரி எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது எவ்வளவு நமக்கு பணமும் இருக்காது கையில், கடனும் வாங்க வேண்டியிருக்கும், பழிச்சொல்லுக்கும் ஆளாகும். அதே சமயங்களில் ஆஃபீஸில் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸில் வேலை பார்த்தாலும் சரி, வீட்லேயே இருந்தாலும் சரி, அவங்களுக்கு உறவுகளால் பிரச்சனை, டிஸ்பியூட் இதெல்லாம் வரும். அண்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தாக்க மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர் மட்டும் இல்லை, ஹெல்த் இஷ்யூ மேஜராக ப்ராப்ளத்தை கொடுக்கும். இந்த மேஷராசிக்காரவங்க எல்லாருமே இப்போது இந்த டைமில் சனிக்கு பரிகாரங்கள் செஞ்சுட்டு வர்றது நல்லது. அதனால் அவங்களுக்கு சனியோட கிரகத்தில் இது கிரகத்தோட பலன் கிடைக்கும் முழுமையாக. அண்டு திரிகோணம் ட்ரையாங்கிளில் எந்த கிரகங்கள் இருந்தாலும், சுப கிரகங்கள் இருந்தாலும், குரு இருந்தாலும் சரி, சுக்கிரன் இருந்தாலும் சரி, சந்திரன் இருந்தாலும் சரி, நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போது ராகு 11ல் இருந்ததுனாக்கா லாபஸ்தானத்தில் பைசாவுக்கு கம்மி இருக்காது. அதே மாதிரி செகண்ட் ஹவுஸ் எக்கனாமிக்கல் பொசிஷன் அதை காமிக்கும். அந்த செகண்ட் ஹவுஸை குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதில் ராகுவோ அல்லது நல்ல கிரகங்களோ அமைந்து நல்ல திருஷ்டி பட்டதுனாக்க அது பணவரவு நிறைய இருக்கும். அதே மாதிரி 12க்கு அதிபதியோ 10க்கு அதிபதியோ 2லேயோ அல்லது 11லேயோ இருந்தாக்க அவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான வேலைகள் மூலமாக அதிக ஆதாயம் வரும். இப்போது இதெல்லாம் நம்ம ஜென்ரலாக நம்ம பார்க்கக்கூடிய ப்ரெடிக்ஷன். ஆனால் இந்த மேஷராசிக்கு இப்போ ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மேஷராசிக்காரங்க பொறுமையாக இருக்கணும் வாழ்க்கையில். அண்டு அவங்க எந்த வம்புக்கும் போகாமல் யாரோடையும் அதிகம் பேசாமல் இருந்தாக்க ஓரளவு இந்த 2 வருஷத்தை அவங்க எப்படியாவது கஷ்டப்பட்டு தள்ளினாங்க, டைம் பாஸ் பண்ணாக்க அடுத்த 2 வருஷம் சரியாயிடும். ஸோ அதனால் 7.5 வருஷத்துல எல்லா வருஷமும் சனி படுத்தாது. முதல் 2.5 வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும். ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மேஷராசிக்காரங்க என்னென்ன முடியுமோ, தானம் செய்ய முடியுமோ அது மாதிரி செஞ்சுட்டு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வழி பாருங்கள். நன்றி, வணக்கம்.